வெல்கம் டு ஐடாமேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் ஃபஸ்ட் ரோமனில் செகண்ட் சம் பார்க்கலாம். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ப்ரூவ் தட் அப்படிங்கிறப்ப நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்கலாம். வி நோ தட் நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஆக்சுவலாக இந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சைடு tan ஸ்கொயரை கொண்டு வரும்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan பவர் 4 அப்படிங்கிறத 4ங்கிறத 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் 2 2 4னு வந்துச்சு. tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம ஏற்கனவே எழுதின ஐடென்டிட்டியில் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அகெயின் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு தெரியும் ஒரு ஐடென்டிட்டி, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை ஏனும் 1 வந்து பின்னு எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ a ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தான் a. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா a ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு b. 2ங்க ஏங்கிறது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, பிங்கிறது 1. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர், பிங்கிறது 1 அதனால் பி ஸ்கொயர் 1 ப்ளஸ் இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் பவர் பண்ணோம்னா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் இதில் வந்து இது ஒரு 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இங்கே இருக்குது, இங்கே 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1 பிகர் நம்பர் சைன் மைனஸ், அதனால் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ப்ளஸ் 1 அந்த மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இதுதான் ஆர்ஹெச்எஸ். Hence proved. Thank you, children.